Hello students, I am Anthony. Number 10th Mathematics, Numbers and Sequences, Exercise 2.1, problem number 6. Use Euclid's division algorithm to find highest common factor. Okay, Euclid வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் மீப்போவா காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ராப்ளத்துக்குள்ள போலாமா? By Euclid's division algorithm. யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையால். அது என்னது யூக்ளிடிஸ் டிவிஷன் அல்காரிதம், அதாவது யூக்ளிட் வகுத்தல் வழிமுறையால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஆல்ரெடி நம்ம யூக்ளிடிஸ் டிவிஷன் லெம்மா பார்த்துருக்கோம் இல்லையா? ஃபார்முலா என்ன ஃபார்முலா? ஓகே, ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ ப்ளஸ் ஆர் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் பி. சரிங்களா? இது நம்ம ரிப்பீட்டடாக நம்ம திரும்ப யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதுதான் வந்து யூக்ளிடிஸ் டிவிஷன் அல்காரிதம், அதாவது யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் டிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட் டிவிஷன் வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, தட் இஸ் ஓகே 340. ஓகே, அண்ட் ஓகே 1 வாட்டம் உங்களுக்கு 412. ஓகே, இதில் வந்து ஹையஸ்ட் வேல்யூ வந்து நீங்கள் ஏன்னு எடுத்துக்கோங்க, ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து நீங்கள் பின்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஹையஸ்ட் வந்து 412 இல்லை. ஓகே, எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். 412 ஈக்குவல் டு ஏவுக்கு பதிலாக 412 எழுதிட்டேன். ஓகே, ஈக்குவல் டு பிங்கிற பிளேஸில் வந்து உங்களுக்கு 340. அப்போ 412 வந்து 340 வந்து எத்தனை முறை டிவைட் பண்ணது உங்களுக்கு? ஓகே, உங்களுக்கு 1 டைம். ஓகேங்களா? இன்ட்டு 1 ப்ளஸ் வாட் உங்களுக்கு 72 பேலன்ஸ். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, அதாவது 412 இதை உள்ளே போட்டுக்கோங்க. எதை நம்ம டிவைட் பண்ண போகிறோம்? ஓகே, 340ஆல். அப்போ எத்தனை முறை டிவைட் பண்ணது உங்களுக்கு? 1 டைமு. ஓகே, 340 மீதி பேலன்ஸ் என்னது? ஓகே, 72. ஓகே, இப்போ இதில் இந்த 412 இருக்கு இல்லையா, இதுதான் ஏ, இதுதான் வந்து உங்களுக்கு பி, ஓகே இதுதான் வந்து உங்களுக்கு கியூவு, ஓகே இதுதான் வந்து உங்களுக்கு என்னது? ஓகே, ரிமைண்டர் ஆர். ஓகே, அப்படியே எடுத்து எழுதிருக்கும் பாருங்கள். ஏங்கிற பிளேஸ், பிங்கிற பிளேஸ், கியூங்கிற பிளேஸு, தென் இங்கே வந்து ரிமைண்டர். ஓகே, 72 போட்டாச்சு. சரி, இப்போ நம்ம இந்த ப்ராசஸ் நம்ம எது வரைக்கும் அப்ளை பண்ணோம்னாக்க ரிமைண்டர் 0 வர வரைக்கும். ஓகே, ரிமைண்டர் 0 இல்லை. ஸோ அகைன் வி ஹவ் டு அப்ளை த ப்ராசஸ். அப்போ என்ன ஆகும்? டிவைசர் வந்து உங்களுக்கு டிவைடண்டாக மாறும். எது டிவைஸா? 340. ஓகே, 340 இங்கே கொண்டு வாங்க. ஓகே, ஈக்குவல் டு ஓகே இந்த 72 ரிமைண்டர் இருக்கு இல்லையா, ரிமைண்டர் வந்து இப்போ டிவைஸராக மாறும் 72. அப்போ இந்த 340 72 வந்து எத்தனை முறை டிவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து 4 டைம்ஸ். ஓகேங்களா? ஓகே, இன்ட்டு ஆட்டு உங்களுக்கு ஓகே 4. ஓகே, ப்ளஸ் ரிமைண்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 52. எஸ், இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்க பை யூஸிங் த சேம் மெத்தட். ஓகே, we can find out ஓகே வாட் இஸ் த ஓகே கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர். சரி, இப்போ ரிமைண்டர் 0 வந்துச்சா? ரிமைண்டர் 0 வரல. ஸோ அதனால் இப்போ என்ன ஆகுது? ஓகே, டிவைசர் வந்து உங்களுக்கு டிவைடண்டாக மாறுது, அது 72 ஈக்குவல் டு இந்த ரிமைண்டர் வந்து உங்களுக்கு இப்போ டிவைசராக மாறுது. ஓகே, 52 எத்தனை முறை டிவைட் பண்ணது பாருங்கள்? 1 டைம். 52 இன்ட்டு 1, மீதி பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20. ஓகே, இப்போ ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சா? வரல. அப்போ அகைன் வி ஹவ் டு அப்ளை த ப்ராசஸ். என்ன சொல்லுங்கள்? ஓகே, இந்த டிவைடனுங்கிற பிளேஸில் ஓகே இந்த 52 வந்தாச்சு. ஓகே, இங்கே டிவைசருங்கிற பிளேஸில் இந்த 20 உங்களுக்கு வந்துடும். ஓகே, 20 வந்து எத்தனை முறை டிவைட் பண்ணுது? ஓகே, 2 டைம்ஸ். 20 இன்ட்டு 2 உங்களுக்கு 40, மீதி பேலன்ஸ் உங்களுக்கு 12. ஓகே, இப்போ இந்த டிவைடனுங்கிற பிளேஸில் ஓகே இந்த 20 உங்களுக்கு வந்தாச்சு. ஓகே, டிவைசருங்கிற பிளேஸில் இந்த 12 உங்களுக்கு வந்தாச்சு. 12 வந்து எத்தனை முறை டிவைட் பண்ணது உங்களுக்கு? 1 டைமு. ஓகே, ப்ளஸ் ரிமைண்டர் வந்து என்னது உங்களுக்கு 8. ஓகே, ரிமைண்டர் வந்து 0 வந்துதா? வரல. அகைன் வி ஹவ் டு அப்ளை த ப்ராசஸ். ஓகே, இப்போ 12 இங்கே வந்தாச்சு. ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது 8 இன்ட்டு என்னது உங்களுக்கு 1 டைம். ஓகே, மீதி பேலன்ஸ் என்னது 4. ஸோ ஓகே அகெயின் ஓகே ரிமைண்டர் 0 வந்துச்சா? இல்லை, வரல. திரும்ப என்ன பண்ணுறீங்க? ஓகே, இந்த 8 டிவைடனுங்கிற பிளேஸில் கொண்டு வாங்க. 8 ஈக்குவல் டு ஓகே டிவைசருங்கிற பிளேஸில் 4 வந்துடும். எத்தனை முறை டிவைட் பண்ணது? 2 டைம்ஸு. 4 இன்ட்டு வந்து உங்களுக்கு 8, மீதி பேலன்ஸ் எதுவுமே இல்லை, தட் இஸ் 0. ஓகே, இப்போ ரிமைண்டர் வந்து 0 வந்தாச்சு. ஸ்டாப் த ப்ராசஸ். ஓகே, சரி, அப்போ ரிமைண்டர் 0 வருது இல்லையா? ரிமைண்டர் 0 வந்ததுக்கப்புறம் இன் தட் பொசிஷன், அந்த இடத்துல அந்த டைமில் இந்த டிவைசருங்கிற பிளேஸில் என்ன இருக்குதோ அதுதான் வந்து உங்களுக்கு HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது மீப்போவா. அதாவது என்னது மீப்போவா? ஓகே, மீப்பெரு பொது வகுத்தி நம்ம சொல்லுவோம். ஓகே, ஹியர் we can write now. ஓகே, HCF ஓகே அதாவது ஓகே மீப்போ ஓகேவா ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. ஓகே, ஃபஸ்ட் டிவிஷன் உங்களுக்கு முடிஞ்சுது. இப்போ நம்ம செகண்ட் டிவிஷன் பார்க்கலாம். ஓகே, செகண்ட் டிவிஷன் ஓகே என்ன கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில்? ஓகே, 2 நம்பர்ஸ். what are the 2 numbers? ஓகே, 8 ஓகே 67 867 அண்ட் ஓகே 255. ஓகே, ஹையஸ்ட் நம்பர் வந்து ஏங்கிற ப்ளஸில் எடுத்துப்பீங்க. அப்போ வந்து 867 ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து 255. ஓகே, 867 வந்து உங்களுக்கு 255 வந்து எத்தனை முறை டிவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 டைம்ஸ். ஓகே ஓகே 3 டைம்ஸு. ஓகே, மீதி பேலன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஓகே உங்களுக்கு வந்து 1 or 2 கிடைக்கும் உங்களுக்கு ஆன்சர். எஸ் 1 or 2 பை யூஸிங் தட் ப்ரொசீஜர். இப்போ ரிமைண்டர் வந்து 0 வந்தாச்சா? வரல. அப்போ இந்த 255 டிவைடனுங்கிற பிளேஸில் கொண்டு வாங்க. 255 ஈக்குவல் டு ஓகே இங்கே இப்போ டிவைசருங்கிற பிளேஸில் இந்த ரிமைண்டர் வந்துடும். எது 1 or 2. இப்போ 255 1 or 2 வந்து எத்தனை முறை டிவைட் பண்ணுது? 2 டைம்ஸ். அப்போ 1 or 2 இன்ட்டு வாட்டு உங்களுக்கு 204 வந்துடும். மீதி பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 51. ஓகே இப்போ ரிமைண்டர் 0 வந்தாச்சா? வரல. அப்போ 1 or 2 வந்து என்ன பண்ணுங்க? ஓகே டிவைடண்டாக கொண்டு வாங்க. ஓகே ஈக்குவல் டு டிவைசருங்கிற பிளேஸில் அதை 51 கொண்டு போகிறோம். ஓகே 1 or 2 51 வந்து எத்தனை முறை டிவைட் பண்ணுது? 2 டைம்ஸ். அப்போ 51 இன்ட்டு 2 மீதி பேலன்ஸ் என்னது? 0. ஓகே ஒன்ஸ் ரிமைண்டர் வந்து 0 வந்துடுச்சுன்னா ஓகே ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். சரியா? ஓகே இன் தட் பொசிஷன் டிவைசருங்கிற பிளேஸில் என்ன இருக்குது? 51. ஓகே இதுதான் வந்து என்னது உங்களுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது ஓகே மீப்போவா நம்ம சொல்லுவோம். ஓகே ஈக்குவல் டு வாட் உங்களுக்கு? ஓகே 51. ஓகே இப்போ நம்ம தேர்ட் டிவிஷன் பார்க்கலாம். ஓகே தேர்ட் டிவிஷன் த 2 numbers. ஓகே what are the 2 numbers? ஓகே 10,224 and one more 9,648. இதில் ஹையஸ்ட் நம்பர் வந்து 10,224, அது வந்து ஏன்னு எடுத்துப்பீங்க. ஓகே 10,224 ஈக்குவல் டு 9,648 எத்தனை முறை டிவைட் பண்ணோம் உங்களுக்கு? 1 டைமு. ஓகே மீதி பேலன்ஸ் என்ன? மீதி பேலன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 576. ஓகேங்களா? எஸ் இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆஸ் யூஷுவல் ஓகே இந்த ஹையஸ்ட் நம்பர் வந்து என்ன பண்ணுங்க? ஓகே உள்ளே போட்டுக்கோங்க. ஓகே லோவஸ்ட் நம்பர் வந்து வெளியில் போட்டுக்கோங்க. ஏன்னா அதான் அந்த டிவைஸோ. ஓகே 9,648 ஓகே how many times? 1 டைம்ஸு. அப்போ 9,648 ஓகே மீதி பேலன்ஸு ஓகே will be getting 6 அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11 minus 4 will be getting ஓகே 7. ஓகே 11 minus 6 will be getting வாட் உங்களுக்கு 5. ஓகே 576. ஓகே இப்போ இதில் இதுதான் வந்தது உங்களுக்கு ஏ. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஓகே பி. ஓகே இது வந்து உங்களுக்கு கியூவு. இது வந்து உங்களுக்கு ரிமைண்டர். சரி எல்லாமே எழுதியாச்சு. இப்போ இந்த ரிமைண்டர் வந்து இப்போ நம்ம ஆக்சுவலி என்ன யூஸ் பண்ணுறோம்? டிவிஷன் அல்காரிதம். ஓகே டிவிஷன் அல்காரிங்கிறது ஓகே ரிமைண்டர் வந்து 0 வர வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணணும். ரிமைண்டர் 0வா? இல்லை. அப்போ என்ன பண்ணுறீங்க? அந்த டிவைடனுங்கிற பிளேஸில் அந்த டிவைசரை கொண்டு வரீங்க. 9,648 ஈக்குவல் டு ஓகே இப்போ டிவைசருங்கிற பிளேஸில் 576 வந்துடும். 576 இன்ட்டு இப்போ இந்த 9,648 576 வந்து எத்தனை முறை டிவைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓகே 17 டைம்ஸ். சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு இன்ட்டு வாட் 17. ஓகே மீதி பேலன்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓகே 432 கிடைக்கும் உங்களுக்கு. எஸ் 432 நீங்கள் போட்டுக்கிறீங்க. ரிமைண்டர் 0 வந்தாச்சா? ரிமைண்டர் 0 வரல. 0 வரலங்கிறது என்ன பண்ணுறீங்க? டிவைடனுங்கிற பிளேஸில் அதை 576 கொண்டு வரீங்க. எஸ் 576 ஈக்குவல் டு டிவைசருங்கிற பிளேஸில் ஓகே அந்த 432 ஓகே ரிமைண்டரை கொண்டு வாங்க. 432 இன்ட்டு வாட்டு 1. ஏன்னா 1 டைம் தான் உங்களுக்கு டிவைட் பண்ணுது. ஓகே மீதி பேலன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். மீதி பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 144. எஸ் 144. ரிமைண்டர் அகைன் 0 வரல. ஸோ அகைன் we have to repeat the process. ஓகே 432 ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 144. 144 வந்து 432 எத்தனை முறை டிவைட் பண்ணுதுனாக்கா ஓகே 3 டைம்ஸ். ஓகே 144 into 3 வந்து உங்களுக்கு 432. மீதி பேலன்ஸ் என்னது? மீதி பேலன்ஸ் 0. ஓகே இப்போ ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சு இல்லையா? அப்போ we can stop the process. ஓகே எஸ் அப்போ in that position டிவைஸருங்கிற பிளேஸில் என்ன எலமெண்ட்டோ அதுதான் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது மீப்போவா. சரியா? எஸ் ஓகே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஓகே தட் இஸ் நத்திங் பட் ஓகே மீப்போவா ஈக்குவல் டு என்ன ஆன்சர் 144. ஓகே இப்போ நம்ம 4th டிவிஷன் பார்க்கலாம். ஓகே 4th டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? டோட்டலாக வந்து 3 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? என்னென்ன எலமெண்ட்ஸு? 84 90 அண்ட் வாட்டு உங்களுக்கு 120. இதில் வந்து 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் டுகெதர் நம்ம எடுக்க முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கிறீங்க. ஃபஸ்ட்டு 2 நம்பர் என்னது? 84 ஓகே தென் வாட்டு உங்களுக்கு 90. அதில் ஹையஸ்ட் நம்பர் வந்து 90 வந்து எல்ஹெச்எஸ் போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு உங்களுக்கு 84 இன்ட்டு வாட்டு 1. ஏன்னா ஒரு முறை தான் டிவைட் பண்ணும். மீதி பேலன்ஸ் என்னது? 6. நம்மளுடைய கான்செப்ட் என்னது? ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்ம கொண்டு போகணும். 0 வரலை. அப்போ இங்கே டிவைடனுங்கிற பிளேஸில் அந்த 84 வந்துடும். ஓகே ரிமைண்டர் வந்து டிவைசருங்கிற பிளேஸில் கொண்டு வந்துடுவீங்க. ஓகே எத்தனை முறை டிவைட் பண்ணுறது? 6 உங்களுக்கு ஓகே 14 டைம்ஸ். ஏன்னா 6 into 14 வந்து உங்களுக்கு 84. மீதி பேலன்ஸ் என்னது? 0. அப்போ ஸ்டாப் த ப்ராசஸ். இன் தட் பொசிஷன் டிவைசருங்கிற பிளேஸில் என்னவோ அதுதான் வந்து உங்களுக்கு HCF, அதாவது மீப்போவா. அப்போது ஓகே HCF we can write now. ஓகே இந்த இடம் வந்து உங்களுக்கு ஓகே மீப்போவா ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. ஓகே ப்ராப்ளம் முடிஞ்சதா? இல்லை. இந்த 2 நம்பருக்கு தான் நம்ம வந்து HCF நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தட் இஸ் நத்திங் பட் 6. ஒன் மோர் எலமெண்ட் 120 இருக்குது.
அப்போ அந்த 120ஐயும் இந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 6 நம்ம ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம கண்டுபிடிக்கிறீங்க. எஸ், அகைன் we can take என்னது லேட்டர் 120 and what 6. ஹையஸ்ட் நம்பர் வந்து உங்களுக்கு 120. அப்போ 120 ஈக்குவல் டு 6 இன்ட்டு 6 வந்து எத்தனை நம்பர் டிவைட் பண்ணது உங்களுக்கு ஓகே 20 டைம்ஸ் 6 into 20 உங்களுக்கு வந்து 120 ப்ளஸ் வாட் உங்களுக்கு 0. அப்போ அகைன் we can stop the okay process. அப்போ ஓகே ஃபைனல் ஆன்சர் we can write now. ஓகே வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர்? ஓகே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஓகே அதாவது மீப்போ வா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகே ரிமைண்டர் 0 வந்துச்சு இல்லையா, இன் தட் பொசிஷன் டிவைஸருங்கிற ப்ளஸ் என்ன இருக்குது 6. அப்போ 6 தான் இந்த 4th டிவிஷனுடைய ஆன்சர். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.